ஹாய் வர்ஸ் போன வீடியோவில் நந்தினியோட கூந்தலை பார்த்து இவன் ஒரு ஆண்மகனே கிடையாது, இவன் எரியிற பிணத்திலிருந்து சாம்பல் எடுத்துட்டு வந்து ஆச்சரியப்படுத்துவான்னு நினைச்சேன். ஆனால் இப்பயும் ஆச்சரியப்படுறேன். அதுக்கான காரணம் வேற அப்படின்னு அந்த மாணவர் சொல்றதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். இதெல்லாம் பேசினா அந்த மாணவர் நந்தினி அந்த இடத்துக்கு வரும்போது முன்னே எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. நந்தினி அந்த மாணவர்கிட்ட வந்து பார்த்தியா, நான் சவாலில் ஜெயிச்சுட்டேன், உண்மையிலே எனக்கு பயம் கிடையாது அப்படிங்கிறாங்க. உண்மைதான் ஜெயின் சிங், கடுமையான சவாலில் நீ வெற்றி அடைஞ்சிட்ட, உன்னோட தைரியத்துக்கு நான் தலைவானுங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சோர்வா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி மேல கைய போட்ட உடனே நந்தினி யோசிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு தர்மசாலை இருக்கு, இங்க போய் நம்ம தேநீர் அருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர் நந்தினியை கூப்பிட்டு போறாரு. நீ இன்னைக்கு ஆச்சரியப்படுத்திட்ட, ஆசிரமத்துல உன்னோட புத்திசாலித்தனத்தை காட்டின, இங்க எரியிற பிணத்துல இருந்து சாம்பலை கொண்டு வந்த, நீ ரொம்ப துணிச்சலான ஆள் தான், அறிவும் துணிச்சலும் உன்கிட்ட அதிகமா இருக்கு அப்படின்னு நந்தினியை புகழ்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அந்த மாணவர் ஆசிரமத்துல இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, உன்னோட இந்த மிருதுவான உடலை பார்த்து எல்லாருமே உன்னை கேலி செஞ்சாங்கல்ல அப்படின்னு அந்த மாணவர் சொன்னோடனே நந்தினி, நான் சந்திராவோட முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அவன் இது தெரிஞ்சானா வாயை பொழுது பாப்பான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு சிரிக்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு அந்த தர்மசாலை வருது. இதை பார்த்தா அந்த மாணவரும் அந்த இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையில வச்சிருந்த தீப்பந்தத்தை கீழே போட்டுட்டு அந்த தர்மசாலைக்கு போறாங்க. அந்த இடத்துல நந்தினியை மட்டும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நான் அங்க போய் பால் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போய் ரெண்டு பேருக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாரு. உடனே அங்க இருக்கிறவங்களும் ரெண்டு பேருக்கான பாலை டம்ளர்ல ஊத்தி கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல அந்த மாணவர் நந்தினியை பார்க்கிற நேரத்துல நந்தினியோட கூந்தல்ல ஒரு ஞாபகம் வருது. இந்த பரிச்சை ஆண்களுக்கு மட்டும்தான், இந்த பெண் சட்டத்தை மீறி மார்வேடம் போட்டு ஆண்களுக்கு இணையா இருந்திருக்கிறா, எங்களையும் தோற்கடிச்சிருக்கிறா, இந்த சூழ்ச்சிக்கான தண்டனையை இவ அனுபவிச்சே தீரணும், பெண்கள் ஆண்களோட அடிமையை தவிர பெண்கள் ஆண்களை வெல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும் இவ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு பக்கத்துல சுத்தி பார்க்கணும் போது அங்க போதைப்பால் தயாரிக்கிறதையும் காட்டுறாங்க. அதை பார்த்தா அந்த மாணவர் நந்தினியை பார்த்துட்டு அதையும் காசு கொடுத்து வாங்கிட்டு 2 டம்ளர் பால்ல 1 டம்ளர்ல கலந்து விட்டு நந்தினிக்கு அந்த பாலை போய் கொடுத்த உடனே நந்தினியும் அந்த பாலை ஏக்தம்ல அடிச்சுட்டு அந்த மாணவரை பார்த்து சிரிக்கிறாங்க. அடுத்த காட்சியில அந்த மாணவரும் நந்தினியும் நடந்து வராங்க. இப்ப நந்தினி மட்டும் தடுமாற்றத்தோட நடந்து வராங்க. இதை பார்த்து அந்த மாணவரும், என்ன ஜெயின், நீங்க நல்லா தானே இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல ஏனே தெரியல, எனக்கு தலையை சுத்துது, என்னால் நடக்க முடியல அப்படின்னு நந்தினி சொன்னோடனே, திடீர்னு என்ன ஆச்சு, இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த அப்படின்னு அந்த மாணவர் சொல்றாரு. அதான் என்னன்னு தெரியல, வலிக்குதுன்னு சொல்லிட்டு நந்தினி தடுமாற்றம் ஆகி கீழே விழுக போறாங்க. அந்த நேரத்துல அந்த மாணவர் பிடிச்சுக்கிட்டு, பரவாயில்ல கவலைப்படாத, ஆசிரமம் வரைக்கும் நான் அவனை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல சந்திரன் அந்த இடத்துக்கு வந்து அங்க அந்த மாணவர் நந்தினி கிட்ட பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன நடக்குது இங்க அப்படிங்கிறாரு. சந்திரனை பார்த்த அந்த மாணவர் பயந்து போய், உன்னோட நண்பன் மயங்கி விழுந்துட்டான், அவனால நடக்க முடியல, அதனாலதான் நான் அவனுக்கு உதவி செய்யறேன், நீ வந்துட்டே இல்ல, நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. அந்த மாணவர் அந்த இடத்த விட்டு போன உடனே நந்தினி சரிஞ்சு கீழே உழுக போறாங்க. சந்திரன் போய் நந்தினியை பிடிச்சிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.